10ஆம் வகுப்பில் 2 பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற கேரன் மகிமா ஜாய் பரபரப்பு பேட்டி அளித்துள்ளார். இயேசு கிறிஸ்துவால் தான் நான் உயர்ந்திருக்கிறேன், எனது வெற்றிக்கு காரணம் இயேசு என்று பகிரங்கமாக பேட்டி கொடுத்துள்ளார். கோவையை சேர்ந்த கேரன் மகிமா ஜாய் ஒரு கிறிஸ்தவ போதகரின் மகள். சமீபத்தில் நடந்து முடிந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று சாதித்துள்ளார். பொதுவாக 10ஆம் வகுப்பு வந்துவிட்டாலே படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், பிற காரியங்களை ஒதுக்கி வைத்து விடுங்கள் என்று அறிவுரை கூறுவார்கள். ஆனால் கேரன் மகிமா ஜாய் தனது 10ஆம் வகுப்பு பாடத்தை ஆரம்பிக்கும் போது, இந்த கல்வி ஆண்டில் எனது சபை சார்ந்த நடவடிக்கைகளில் நான் முழுமையாக என்னை ஈடுபடுத்திக் கொள்ளப் போகிறேன். 10ஆம் வகுப்பு பாடத்தை காரணம் காட்டி நான் ஜெப கூட்டங்களை தவிர்க்க மாட்டேன் என தீர்மானம் எடுத்தார். இடைவிடாத படிப்பு, அதே நேரத்தில் தடையில்லாத ஆன்மீக பங்களிப்பு, இரண்டையும் சரிசமமாக தன் வாழ்க்கையில் நிதானத்துடன் கடக்க பழகியிருந்தார் கேரன் மகிமா ஜாய். இதனால் நடந்தது என்ன? தனது பள்ளிக்கூட அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். அறிவியல் மற்றும் சமூக அறிவியல் பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்களும், தமிழ் பாடத்தில் 99, ஆங்கிலத்தில் 97, கணிதத்தில் 98 என சாதித்துள்ளார். இந்த மாணவி அளித்த பேட்டியை தற்போது நாம் காணலாம். என் பேர் வந்து கேரன் மகிமா ஜாய். நான் சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கேன். நான் வந்து 500க்கு 494 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். நீங்க வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? இல்ல, நான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும்னு எதிர்பார்க்கல. நான் வந்து 475 இல்ல 480 above வரும்னு நினைச்சேன். 490 above, 494 அண்ட் ஸ்கூல் டாப்பர் வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் காட்ஸ் கிரேஸ் தான். அப்போ நீங்க சென்டம்ஸ் வாங்கியிருப்பீங்களா? வாங்கியிருக்கேன். 2 சப்ஜெக்ட்ல வந்து நான் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். என்னென்ன சப்ஜெக்ட்ல? சயின்ஸ் அண்ட் சோஷியல்ல வந்து நான் சென்டம் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்க படிக்கும்போது ஒரு டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் படிக்கும்போது ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ்ல நீங்க டஃப்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் சோஷியல் தான் டஃப்னு ஃபீல் பண்ணிருக்கேன். ஆனா அதுவுமே ப்ரேயர் பண்ணிட்டு படிக்கும்போது காட்ஸ் கிரேஸ்ல வந்து அது எனக்கு அதுல நல்ல ஸ்கோர் வந்து கத்து கொடுத்தாரு. இப்போ நீங்க வந்து படிக்கும்போது ஃபுல்லா ஸ்டடீஸ் இந்த மாதிரி மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணீங்க, இல்ல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல இருந்ததா? நான் வந்து ஸ்போர்ட்ஸ்ல வந்து நான் இன்வால்வ் ஆயிருந்தேன். எங்க ஸ்கூல்ல கொக்கோ டீம்ல வந்து நான் இருந்திருந்தேன். டில் அக்டோபர் வரைக்குமே நாங்க ஜோன் எல்லாம் போய் விளையாண்டுட்டு தான் வந்தோம். ஸ்போர்ட்ஸ்ல நிறைய இன்வால்வ் ஆயிருந்தேன். இப்ப படிக்கும்போது உங்களோட வீடோட அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு? நீங்க வந்து எப்படி அதுல படிச்சீங்க? பாத்தீங்கன்னா எங்க டாடி ஒரு பாஸ்டர் அண்ட் மம்மியுமே மினிஸ்ட்ரிஸ்ல ஃபுல் இன்வால்வ்டா இருப்பாங்க. அதனால வீடு எப்பயுமே வந்து அதே மாதிரிதான் இருக்கும். சர்ச் ஆக்டிவிட்டிஸ், ப்ரோக்ராம்ஸ், மினிஸ்ட்ரிஸ் சொல்லிட்டு தான் போயிட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது? நான் வந்து இயர் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு பொறுப்பு பண்ணிருந்தேன். லைக் சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல வந்து லைக் ஸ்டடீஸ்னாலயோ எதுனாலயும் வந்து அது மிஸ் பண்ணிடவே கூடாது, எல்லாத்தையுமே கரெக்டா இன்வால்வ் ஆயிடணும்ட்டு. அதே மாதிரிதான் இந்த வருஷமும் நடந்தது. காட்ஸ் கிரேஸ்ல வந்து எல்லாத்தையுமே வந்து அட்டென்ட் பண்ண உதவி செய்தார். சோ அந்த மாதிரி ஸ்டடீஸ்க்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் பிளஸ் மினிஸ்ட்ரிஸ்லயும் ஃபுல்லா இன்வால்வ் ஆக கத்துறதுவி செய்தார். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஏசிபாக்கு தான் தேங்க்ஸ் சொல்றேன். ஏன்னா இந்த மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு அவர் தான் உதவி செஞ்சாரு. அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட தம்பி, கசின்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே, அப்புறம் என்னோட சர்ச் மேட்ஸ் எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க ப்ரேயர்லயும் கூட. அப்புறம் எல்லா பாஸ்டர் அங்கிள், ஆன்டிஸ் எல்லாருமே நிறைய பேர் எனக்காக வந்து ப்ரேயர் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்குமே வந்து நான் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும்னு விரும்புறேன். தேங்க்யூ. உங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்காக உங்களுக்கு நான் வந்து விஷ் பண்றேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஸ்டடீஸ். தேங்க்யூ. இந்த காட்சிகளை உங்களுக்கு அறிமுகமானவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாரேனும் ஒருவர் இந்த காட்சிகளால் உந்தப்பட்டு சிறப்பான வாழ்க்கையை பெறலாம். ஆம், ஆன்மீக தேடலோடு கூடிய விடாமுயற்சி நம் வாழ்க்கையில் வெற்றிக்கு வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி.